இனியவர்களே, திரு வழிபாட்டு திருவிவிலிய வாசிப்பிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தவக்காலம் 2ஆம் ஞாயிற்றுக்குரிய இறைவார்த்தை பகுதியை இன்றைய நாளில் நாம் சிந்திப்போம். கடந்த ஞாயிறு, அதாவது தவக்கால முதல் ஞாயிறு, நாம் இயேசுவோடு இணைந்து அவருடைய சோதனைகளில் பங்கேற்றோம். இன்றைய நாளில் அவருடைய தோற்ற மாற்ற அனுபவத்தில் பங்கேற்க அழைக்கப்படுகிறோம். இந்த 2 ஞாயிறுமே, முதல் ஞாயிறு 2வது ஞாயிறு, ஆண்டவராகிய இயேசுவோடு இணைந்து அவருடைய பாலைவன மலைக்கும் தோற்ற மாற்ற மலைக்கும் செல்கிறோம். ஏனென்றால் இந்த 2 மலைகளும் இயேசு கடைசியாக ஏறிய கல்வாரி மலையோடு தொடர்புடையவையாக இருக்கின்றன. முதலில் நாம் நம் சோதனைகளை வென்று தவக்காலத்திற்கு நுழைந்துள்ளோம். இரண்டாவதாக நாம் ஆன்மீக அனுபவம் பெறுகின்றோம், ரிலிஜியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி ஆண்டவராகிய இயேசுடைய தோற்ற மாற்றம் சீடர்களுக்கு ஆன்மீக அனுபவமாக இருந்ததோ, அதே போல தவக்காலத்திலும் நாம் ஆன்மீக அனுபவம் பெற அழைக்கப்படுகிறோம். மேலும் இந்த நிகழ்வானது சீடர்களுக்கு இயேசுடைய தோற்ற மாற்ற அனுபவம் அவருடைய உயிர்ப்பின் முன் சுவையையும் தந்தது. அந்த வகையில் தவக்காலத்தில் இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழாவிற்கு நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் ஆண்டவராக இயேசுவின் உயிர்ப்பு பெருவிழா மகிழ்ச்சியை இன்றைய நாளில் நாம் முன்னோட்டமாக பெற்றுக்கொள்வோம். சீடர்கள் இயேசுடைய உயிர்ப்பின் முன் சுவையை இங்கே பெற்றுக்கொள்கிறார்கள். மூன்றாவதாக, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். நம்ம உடல் சார் மாற்றமா இருக்கலாம், அறிவு சார் மாற்றம், தொழில் சார் மாற்றம், அதே போல நம்முடைய இருத்தியல் சார் மாற்றம். மாற்றம் என்பது நம்முடைய வாழ்க்கையில இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும் போது நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அந்த வகையில நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தையும் புரிந்து கொள்ள இந்த ஞாயிறு நமக்கு உதவி செய்கிறது. பிரான்ஸ் காஃப்கா என்ற ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் பிலாசபர் மெட்டமார்பாசிஸ் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுறார். மிகவும் புகழ்பெற்ற ஒரு நூல். அதுல அவர் ஒரு நாள் காலையில எந்திரிக்கும் போது ஒரு பூச்சியாக மாறுகிறார். அந்த பூச்சியாக மாறிய பிற்பாடு அந்த பூச்சி ஏற்படுத்தக்கூடிய அதிர்வுகள் குடும்பத்துல, சமூகத்துல, வேலை பார்க்கிற இடத்துல, நண்பர்கள் நடுவுல, அதை குறித்து தான் இந்த புத்தகம் மெட்டமார்பாசிஸ். மெட்டமார்பாசிஸ்ங்கிற இந்த கிரேக்க சொல் தான் ஆண்டவராகிய இயேசுடைய உருமாற்றத்தை, தோற்ற மாற்றத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது. இந்த மெட்டமார்பாசிஸ் என்ற சொல்லை வைத்துதான் கீழே திருச்சபை கூட ஆண்டவராகிய இயேசுடைய உயிர்ப்பை புரிந்து கொள்கிறது. ஆக ஆண்டவராகிய இயேசுடைய உயிர்ப்பும் அவருடைய மெட்டமார்பாசிஸ், அவருடைய தோற்ற மாற்றமும் இணைந்தே செல்வதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் அலகு 12 அருள்வாக்கியங்கள் 1 முதல் 4. இந்த நிகழ்வில் ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாமை அவருடைய ஊரிலிருந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அனுப்பக்கூடிய நிகழ்வை வாசிக்கின்றோம். இங்கே ஆபிராம் என்று அவருடைய பெயர் தரப்பட்டுள்ளது. உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்து புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். அதாவது 3 வகையான இடங்கள்ல இருந்து வெளியேற்றுகிறார். ஒன்று, நாடு நிலம் சார்ந்தது; உன் இனத்தவர் உறவு சார்ந்தது; தந்தை வீடு உடைமை சார்ந்தது. ஆக நிலம், உறவு, உடைமை, இந்த 3ஐயும் விட்டுவிட்டு ஆபிராம் செல்லுமாறு அழைக்கப்படுகிறார். செல் என்று சொன்னவுடன் அவர் புறப்பட்டு சென்றார் என்று வாசகம் நிறைவு பெறுகிறது. இதற்கிடையில் உனக்கு ஆசி வழங்குவேன் என்ற வாக்குறுதியை தருகிறார். இங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவராகிய கடவுள் எந்த ஒரு மேப்பும் கொடுக்கல. இன்னைக்கு நீ இதை செய், நாளைக்கு இதை செய் என்ற ஒரு திட்டமும் கொடுக்கல. நீ போ என்று மட்டும் சொல்லுகிறார். அவர் புறப்பட்டு செல்கிறார். ஆக முழுக்க முழுக்க ஆண்டவராகிய கடவுளுடைய வாக்குறுதியின் மேல் நம்பிக்கை கொள்கிறார் ஆபிரகாம். அந்த நம்பிக்கை தான் அவருக்கு வழிகாட்டுகிறது. புரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்பிக்கை அங்கே ஆபிரகாமிடம் மிக ஆழமாக இருக்கிறது. இந்த பாடம் நமக்கு தரக்கூடிய சவால் என்ன என்று பார்க்கும்போது, இன்னைக்கு நாம எதை விட்டு வெளியேறணும்? அது நாடா இருக்கலாம், இனத்தவரா இருக்கலாம், தந்தை வீட்டாரா இருக்கலாம், அதாவது நிலமா இருக்கலாம், உறவா இருக்கலாம், உடைமையா இருக்கலாம். இந்த 3ல நமக்கு ஏதாவது ஒன்று பாதுகாப்பு வளையமாக மாறிவிட்டது என்றால் நம்மால ஆன்மீக அனுபவம் பெற முடியாது. அந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு நாம வெளியேற அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, பதிலுரை பாடல் திருப்பாடல் 33. இதன் பல்லவியாக ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக என்று நாம் சொல்லுகிறோம். இங்கே 2 சொல்லாடல்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த திருப்பாடல் மிக அழகான திருப்பாடல். இந்த திருப்பாடலுடைய ஒரு பகுதியைத்தான், அதாவது அவர்கள் உயிரை சாவினின்று காக்கிறார், அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கிறார், இந்த பகுதியை தான் நம்ம ஆண்டவராகிய இயேசுடைய திரு இருதய பெருவிழாவன்று தொடக்க பல்லவியாக நாம் வாசிக்கிறோம். இப்ப இங்க கண்ணோக்குகிறார். யாரை கண்ணோக்குகிறார்? தம் பேரன்புக்காக காத்திருப்போரை ஆண்டவர் கண்ணோக்குகிறார்.
எபிரேய விவிலியத்தை பொறுத்தளவுல எப்பெல்லாம் ஆண்டவராகிய கடவுள் உடைய கண்கள் மானிடர் மேல் படுதோ அப்பெல்லாம் மனிதர்கள் வாழ்வார்கள். எப்பெல்லாம் கடவுள் அவர்களிடமிருந்து கண்களை திருப்பிக் கொள்கிறாரோ அப்பெல்லாம் அவர்கள் அழிவை சந்திக்கிறார்கள். ஆகாருடைய கடவுள் அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். என்னை காண்பவரை நானும் இங்கு கண்டேன் அப்படின்னு சொல்ல. அப்ப காணுதல் என்பது கடவுள் நம்மை காணும் போது நாம் வாழத் தொடங்குகிறோம். ஆகார் அந்த அனுபவத்தை பெறுகிறார். அதை விட்டு இங்கே மெய்யியலாளர் ஸ்பினோசா என்பவர் இந்த உலகத்தை பற்றி சொல்லும்போது அவர் பெர்செப்ஷன், நாம ஒன்றை பார்க்கும் போது அது உயிரோடு இருப்பதாக நாம சொல்றோம். இப்ப எடுத்துக்காட்டா இந்த ஒரு பேனா இருக்கு. இந்த பேனா, அதுக்கு பேனா இருத்தல் இருக்கு, அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சப்போஸ் இந்த பேனாவை வந்து நான் என் ரூம்ல வச்சுட்டு வந்துடுறேன். அப்ப அந்த பேனா என் ரூம்ல இருக்குதா இல்லையான்னு பார்த்தா அது இருக்கு. ஏன் இருக்குதுன்னா கடவுள் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்ப பார்த்து கொண்டே இருத்தல் தான் ஒன்றுக்கு அதனுடைய இருத்தலை உறுதி செய்கிறது. அப்ப அந்த அடிப்படையில ஆண்டவராகிய கடவுளுடைய கண்கள் பேரன்போடு நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறது. மறுபடியும் அந்த காட்சி எப்படி ஆபிரகாமுக்கு ஆண்டவராகிய கடவுள் காட்டினாரோ இங்கே கடவுள் தன்னுடைய கண்களை நம்மை பதிக்கிறார். தொடர்ந்து உம்மையே நாங்கள் நம்பி இருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இங்க நம்பிக்கை என்ற ஒரு சொல் முதல் வாசகத்தை நமக்கு இணைத்து காட்டுகிறது. ஏனென்றால் ஆண்டவராகிய கடவுளை நம்பி ஆபிரகாம் புறப்படுகிறார். அடுத்ததாக இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் அலகு 1 அருள்வாக்கியங்கள் 8 முதல் 10. இதோடைய தலைப்பாக இறைவன் நம்மை அழைத்து நம்மீது ஒளி வீசுகிறார் என்று தரப்பட்டுள்ளது. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதக்கூடிய இந்த கடிதத்துல அவருடைய மேய்ப்பு பணி பற்றிய அக்கறை அவருக்கு கொடுப்பதற்கு முன்பாக ஆண்டவராகிய கடவுள் தம்மை கிறிஸ்து வழியாக வெளிப்படுத்தினார் என்று வெளிப்பாடு, காட்சி, ஒளி என்ற சொல்லாடல்களை பயன்படுத்துகிறார். அதை நம்ம பார்க்கிறோம். கடைசியாக அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அப்ப அந்த நற்செய்தியின் பொருட்டு நாம ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது என்பது பவுலுடைய அழைப்பாக இருக்கிறது, பவுலுடைய அறிவுரையாக இருக்கிறது. ஆக இங்க ஒளிரச் செய்தல் என்ற ஒரு சொல் மற்ற வாசகங்களோடு இந்த வாசகத்தை இணைக்கிறது. ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய ஒளியை நம்மேல் ஒளிரச் செய்வதால் வாழ்க்கையில் நமக்கு தெளிவு பிறக்கிறது. கடைசியாக நற்செய்தி வாசகம். நற்செய்திக்கு முன் வசனமாக இந்த தோற்றமாற்ற நிகழ்வை நாம் சுருக்கமாக வாசிக்கிறோம். ஒளிரும் மேகத்தினின்று தந்தையின் குரல் ஒலி கேட்டது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள். இந்த நற்செய்திக்கு முன் வசனத்தோடு நாம் நற்செய்திக்குள் நுழைவோம். இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு 17:1 முதல் 9. இந்த ஆண்டு நமக்கு மத்தேயு நற்செய்தியிலிருந்து இந்த நிகழ்வானது கொடுக்கப்பட்டுள்ளது. இயேசுடைய உருமாற்றத்தை, தோற்ற மாற்றத்தை மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 பேரும் தான் பதிவு செய்கிறார்கள். பேதுரு அதை பற்றி தன்னுடைய கடிதத்தில் எழுதுகிறார். ஆனால் இந்த நிகழ்வில் இயேசுவோடு உடன் இருந்த யோவான் இந்த நிகழ்வு பற்றி எந்த ஒரு பதிவையும் செய்யவில்லை. அப்ப முதல்ல இதை நம்ம பார்க்கும்போது இது ஒரு கடவுள் அனுபவம், காட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி நாம எடுத்துக்கொள்வோம். அடுத்ததாக இது ஒரு இறையியல் நிகழ்வு, இட்ஸ் a தியோலாஜிக்கல் ஈவெண்ட். ஏன்னா நிறைய இறையியல் கூறுகள் இங்கே நிறைவேறுவதை பார்ப்போம். எடுத்துக்காட்டாக ஆண்டவராகிய இயேசுவை திருச்சட்டம் மற்றும் இறைவாக்குகளின் நிறைவாக நற்செய்தியாளர்கள் முன்மொழிகிறார்கள். அந்த வகையில் இங்கே இந்த நிகழ்வு ஒரு இறையியல் நிகழ்வு என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த தாபோர் மலை நிகழ்வுக்கும் இயேசுடைய கல்வாரி மலை நிகழ்வுக்கும் 6 வேற்றுமைகள் இருப்பதை நம்மால பார்க்க முடியும். முதல்ல இங்கே தாபோர் மலையில் ஒளி இருக்கிறது, அங்க கல்வாரியில் இருள். இங்கே அவருடைய மாட்சி முகத்தில் வெளிப்படுகிறது, அங்கே அவருடைய முகம் சிதைக்கப்படுகிறது. இங்கே மோசேயும் எலியாவும் இயேசுவோடு நிற்கிறார்கள். அங்கே கல்வாரி மலையில் 2 கல்வர்கள் இயேசுவோடு சிலுவையில் அறையப்படுகிறார்கள். இங்கே தந்தையாகிய கடவுளுடைய வார்த்தை இங்கே இயேசுவுக்கு அறிவிக்கப்படுகிறது, என் அன்பார்ந்த மகன். அங்கே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற ஒரு புலம்பல் அல்லது ஒரு அழுகுரல் இயேசுவுடைய குரல் அங்கே கேட்கிறது. இங்கே தாபோர் மலையில் பேதுரு அவரோடு சேர்ந்து மற்ற சீடர்களும் இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது என்று இருக்க விரும்புகிறார்கள். ஆனால் கல்வாரி மலையில் இயேசுவை விட்டுவிட்டு அனைவருமே ஓடிவிடுகிறார்கள். கடைசியாக தாபோர் நிகழ்வு இயேசுவுடைய மாட்சியை முன்குறிப்பதாக இருக்கிறது. கல்வாரி மலை இயேசுவுடைய அன்பின் நிறைவை நமக்கு காட்டுவதாக இருக்கிறது. இந்த 2 மலைகளுக்கும் இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் இருப்பதை நாம பார்க்கிறோம். இங்கே இயேசு பேதுருவையும் யாக்கோபுவையும் அவர் சகோதரன யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அப்ப இயேசுவை பொறுத்தவரை அவருடைய சீடர்கள் ஒரு 72 பேர் இருக்கிறாங்க. அடுத்து அதுல இருந்து 12 பேர், அந்த 12 பேர்ல இருந்து 3 பேர், அந்த 3 பேர் தான் இயேசுவுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறாங்க.
இவர்கள் 3 நிகழ்வுகள்ல இயேசுவோடு உடன் இருக்கிறாங்க. ஒன்று அவருடைய தோற்ற மாற்றம், 2வது யாயிறுடைய மகள் உயிர் பெறுதல், 3வதாக கெத்செமனே தோட்டத்தில் இயேசு இறைவேண்டல் செய்த நிகழ்வு. இந்த 3 நிகழ்வுகளிலுமே இயேசு இந்த திருத்துதர் குழுமத்தில் முதன்மையாக இருந்த அந்த 3 பேரை கூட வைத்துக் கொள்கிறார். அடுத்து உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். உயர்ந்த மலை என்று மத்தேயு எழுதுகிறார். மலை என்பது விவிலியத்தில் ஆன்மீக அனுபவத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக சீனாய் மலைக்கு மேலே ஏறி செல்கிற மோசே ஆண்டவரிடமிருந்து கட்டளைகளை பெற்று கீழே வருகிறார். அதே போல எலியா கார்மேல் மலைக்கு செல்கிறார். ஆக மலை அனுபவம் என்பது விவிலியத்தில் கடவுள் சார்ந்த, கடவுளை சந்திக்கக்கூடிய ஒரு இடம். அந்த வகையில் இங்கே உயர்ந்த மலைக்கு அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். இங்கே மலை என்று கொடுக்கப்பட்டுள்ளது, தாபோர் என்று பெயர் கொடுக்கப்படவில்லை. அடுத்ததாக அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது, ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. மறுபடி ஒளி என்ற உருவகம் இங்கே கடவுளுடைய அனுபவத்தை குறிக்கிறது. அடுத்ததாக மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். இங்க நம்ம முதல் ஏற்பாட்டில் பார்ப்போம், வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் மோசே அனுமதிக்கப்பட மாட்டார். இணைச்சட்ட நூல்ல மோசே நெபோ மலையிலிருந்து பார்ப்பார், ஆனால் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு நுழைய மாட்டார். ஆனால் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் மோசே நுழைகிறார். எப்போ? புதிய ஏற்பாட்டில் இந்த நிகழ்வுல, ஆண்டவராக இயேசுடைய தோற்ற மாற்ற நிகழ்வுல மோசே அங்கே இருப்பதன் வழியாக நாம் பார்க்கிறோம் அவர் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் நுழைகிறார். இங்கே மோசே திருச்சட்டத்தின் அடையாளமாகவும் எலியா இறைவாக்கின் அடையாளமாக இருக்கிறாங்க. அப்ப 2 பேருமே இணைந்து இயேசுவோடைய நிறைவை காட்டுகிறார். இயேசு எப்படி திருச்சட்டத்தின் இறைவாக்குகளின் நிறைவாக இருந்தார் என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும். அடுத்து பேதுருடைய சொற்கள், ஆண்டவரே என்று ஒரு கிறிஸ்தியல் அழைப்பு இங்கே தரப்படுகிறது. நாம் இங்கே இருப்பது நல்லது, உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்கள் அமைக்கட்டுமா. கூடாரங்கள் அமைத்தல் என்பது இஸ்ராயல் மக்களுடைய பாலைவன அனுபவத்தை, அவர்கள் கூடாரங்கள் அடித்து வாழ்ந்த நிகழ்வை நமக்கு நினைவூட்டுகிறது. தொடர்ந்து மேகம், பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். விடுதலை பயணத்துல, விடுதலை பயண நூல் இறுதியில ஆண்டவராகிய கடவுளுடைய மேகம் இறங்கி வந்து சந்திப்பு கூடாரத்தை மூடிக்கொள்கிறது. அந்த அளவிற்கு அங்கே கடவுளுடைய மாட்சி வெளிப்படுகிறது. இங்கேயும் மேகம் என்பது கடவுளுடைய மாட்சியை குறிக்கிறது. அடுத்து மேகத்திலிருந்து ஒரு குரல், என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள். இதே சொற்கள் ஏறக்குறைய இயேசுடைய திருமுழுக்கு நிகழ்வுகளையும் கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அங்கே இவருக்கு செவி சாயுங்கள் என்ற அந்த அழைப்பு அங்கே இல்லை. இங்கே அந்த அழைப்பானது சீடர்களுக்கு மட்டுமல்ல, வாசகருக்கும் தரப்படுகிறது. ஆண்டவராகிய கடவுளுக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். செவி சாய்த்தல் என்பது இணைச்சட்ட நூலுடைய பின்புலத்துல பார்க்கும்போது கீழ்ப்படிதல், செவி சாய்த்தலும் கீழ்ப்படிதலும் இணைந்தே செல்கின்றன. அடுத்து இயேசுவை அவர்களை எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்று சொல்லி திரும்ப அவரை மேலிருந்து கீழே கூட்டி வருகிறார். கூட்டி வரும்போது ஒரு கட்டளை கொடுக்கிறார், மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது. இது ஒரு மெசியா ரகசியம் போல இயேசு இந்த அனுபவத்தை இந்த 3 பேரும் வைத்துக் கொள்வதற்கு விரும்புகிறார். ஒட்டுமொத்தமாக இன்றைய நாள் நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன? மூவிங் ஃப்ரம் விஷன் டு ஒகேஷன், காட்சியிலிருந்து அழைப்பிற்கு நாம் கடந்து செல்வது. இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாம் ஆண்டவராகிய கடவுளின் வாக்குறுதியை நம்பிக்கை கண்கள் கொண்டு பார்க்கிறார். தன்னுடைய நாட்டை விட்டு, இனத்தை விட்டு, தந்தை வீட்டை விட்டு புறப்பட்டு செல்கிறார். அங்கே காட்சி அழைப்பாக மாறுகிறது. திருப்பாடல் 33 ஆண்டவராகிய கடவுள் பேரன்பினால் நம்மை காண்கிறார். அந்த காட்சி நமக்கு நம்பிக்கை தருகிறது, வாழ்வு தருகிறது. 2வது வாசகத்தில் திருத்துதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதக்கூடிய திருமடலில் ஆண்டவராகிய கடவுள் அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். நற்செய்தி ஒளியாக நம் முன்பாக நிற்கிறது. அந்த ஒளியில் தீமோத்தேயு தன்னுடைய மேய்ப்பு பணி அக்கறையை கண்டுகொள்கிறார். கடைசியாக இயேசுடைய தோற்ற மாற்றம் சீடர்களுக்கு இயேசுடைய மாட்சியை காட்சிப்படுத்துகிறது. அந்த காட்சியிலிருந்து அவர்கள் இயேசுவை பின்பற்றுதல் என்ற அழைப்பிற்கு கடந்து செல்ல வேண்டும். ஆக வெறும் காட்சியோடு நம்முடைய வாழ்க்கையை நிறுத்திக் கொள்ளாமல் அழைப்பிற்கு கடந்து செல்வோம். தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறாக இன்று நாம் அனைவருமே ஆன்மீக அனுபவம் பெற முயற்சி செய்வோம். இந்த ஆன்மீக அனுபவம் என்பது அழைத்தலுக்கு, நம்முடைய வாழ்க்கையை நோக்கிய பயணத்திற்கு நம்மை இட்டு செல்ல வேண்டும். ஒரு கதையோடு நிறைவு செய்வோம். ஜென் துறவி ஒருவரிடம் இளைஞன் செல்கிறான். தூரமாக தெரிகிற மலையை பார்த்து
அந்த மலைக்கு நான் செல்ல வேண்டும், எனக்கு வழிகாட்டுங்கள் என்கிறார். மாலை நேரமாகிவிட்டதால் தன்னுடைய அறைக்குள் செல்லக்கூடிய ஜென் துறவி வெளியே ஒரு லாந்தர் விளக்கோடு வருகிறார். அந்த விளக்கை அந்த இளைஞனிடம் கொடுத்து, இதை கொண்டு நீ நடந்து செல் என்கிறார். அந்த இளைஞன் கேட்கிறான், அவ்வளவு தூரமாக தெரியக்கூடிய மலைக்கு இந்த லாந்தர் விளக்கு எப்படி வழிகாட்டும்? துறவி சொல்கிறார், இந்த விளக்கு 10 அடிகளுக்கு உனக்கு வழிகாட்டும். 10 10 அடிகளாக நீ அந்த மலையை சென்று அடைந்து விடலாம். ஆண்டவராகிய இயேசுவின் தோற்ற மாற்றம் 10 அடிக்கான வெளிச்சத்தை காட்டுகிறது. 10 அடிகள் நகர்ந்து இயேசுவுடைய கல்வாரி மலைக்கு செல்கிறார்கள். தொடர்ந்து அவர் ஒலிவ மலையிலிருந்து விண்ணேற்றம் அடைந்த அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆபிரகாம் அவருக்கு காட்டப்பட்டதும் வெறும் 10 அடிகள் தான், புறப்பட்டு செல். ஆனால் 10 10 அடிகளாக அவர் ஆண்டவராகிய கடவுளை முழுமையாக பற்றி கொண்டார். வாழ்க்கை நம்ம யாருக்குமே ஒரு மேப் கொடுத்து நீ இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு 10 அடிகளாக நம்முடைய வாழ்வின் வெளிச்சத்தை நாம் கண்டுகொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் வாழ்வின் அழைப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய கடவுள் நாம் பெறுகின்ற நம்பிக்கை காட்சியை அழைப்பாக மாற்ற நமக்கு அருள்வாராக. ஆமென். நன்றி.